கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கழுத்து வலி இல்லைன்னா முதுகு எலும்பு வலி இது மாதிரியான வலிகளில் அவஸ்தைப்படுறதை நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்களா அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி வலிகள்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிச்சயமாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த கழுத்து வலி அல்லது அந்த முதுகெலும்பு இருக்கு இல்லையா, முதுகெலும்பை நம்ம 3ஆக பிரிக்கலாம். கழுத்து, நெஞ்சு பகுதி, அப்புறம் இடுப்பு பகுதி. இந்த கழுத்து பகுதியில் உள்ள அந்த முதுகெலும்பை செர்விக்கல் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெஞ்சு பகுதியில் உள்ள அந்த முதுகெலும்பை தொராசிக் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வயிற்று பகுதிக்கு பின்னால் உள்ள அந்த முதுகெலும்பை லம்பார் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லம்பார் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த செர்விக்கலில் வலி வரும்போது செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இது மாதிரியான வலிகள், கழுத்தை மேலே திருப்ப முடியாது, மேலே பார்க்க முடியாது, கீழே பார்க்க முடியாது, இது மாதிரியான வலிகள். லம்பாரில் குறிப்பாக L4 L5 நிறைய பேருக்கு இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இது எல்லாமே எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வருதான்னா நிச்சயமாக கிடையாது. அதில் ஒழுங்கான போஸ்டரில் உட்காந்து அந்த பொசிஷன், உட்கார்ற பொசிஷன், அவங்க எவ்வளோ நேரம் உட்கார்றாங்க, அதுக்கப்புறம் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் அந்த வலி வர்றது இருக்குது. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா, இப்போ ப்ரோக்ராமிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் வாங்கிட்டு உட்காந்து மாங்குன்னு கோட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உட்காந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணிவிடுவாங்க. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷனோடு சேர்ந்து இந்த முதுகு வலி, கழுத்து வலியும் இலவசமாகவே கிடைக்கிது. அப்போ இந்த உட்கார்ற பொசிஷன் இது ஒழுங்கான முறையில் நம்ம பார்த்து உட்காரும்போது இந்த கழுத்து வலி, இந்த முதுகு வலியிலேருந்தெல்லாம் நம்ம ஓரளவு நம்மளை காப்பாற்றிக்க முடியும். இப்போ கழுத்து வலிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மானிட்டர் பொசிஷன் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டருடைய மானிட்டர் பொசிஷன், இந்த மானிட்டருடைய டாப் உங்களுடைய கண்களுக்கு நேராக கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் கழுத்தை மேலே பார்த்தும் பார்க்கக்கூடாது மானிட்டரை, இல்லை குனிஞ்சும் பார்க்கக்கூடாது. நீங்கள் கழுத்தை நேராக வைக்கும்போது, அதாவது தலையை நேராக வச்சுருக்கும்போது அந்த மானிட்டருடைய டாப் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு கொஞ்சம் தெரியணும். அப்போ உங்களுக்கு மானிட்டர் ஃபுல்லாகவே நீங்கள் கழுத்துக்கு அசைவு கொடுக்காமலே நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இது மானிட்டருடைய பொசிஷன். ஓகே, உங்கள் சேருடைய பொசிஷன் எப்படி இருக்கணும்? உங்களுடைய சேர் எப்படி இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் நல்லா உட்கார்ந்துருக்கும்போது உங்களுடைய கால்கள் இரண்டும் தரையில் நல்லா சீட்டாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா சீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு போர்டு மாதிரி ஏதாவது நிச்சயமாக இருக்கணும். அடுத்தது நம்ம முதுகு இருக்கு இல்லையா, முதுகு சேர் இது தான் அப்படின்னா உங்களுடைய முதுகு சேரோட ஒட்டி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முதுகு எப்போவுமே கூன் போட்டு உட்காராமல் நேராக உட்காரணும். ஸோ இந்த விஷயங்களை பின்பற்றும் போது லைஃப் ஸ்டைலில் ஓரளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க, சரியான முறையில் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லலாம். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது அது முடித்தோடனே எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு தடவை கொஞ்சம் எழுந்திரிச்சு நடந்து வர்றது, சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களை செய்கிறது மூலமாக இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த வலிகளெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். சரி, இப்போ வலி வந்துடுச்சு, என்ன பண்ணுறது? டாக்டர்கிட்ட போயாச்சு. டாக்டர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் லைஃப் ஸ்டைலில் பார்த்துக்கோங்க, இது நீங்கள் லைஃப் லாங் மருந்து சாப்பிட்ணும், இந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வரும் இல்லையா. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, நமக்கு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வலியை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ பேக் பெயின் வந்தவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களால சில பேர்லாம், என் ஃப்ரெண்டுலாம் சொல்லியிருக்காரு, அந்த பெயின் வந்துடுச்சுன்னா 2 நாள் என்னால் எந்திரிக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவார். படுத்தே தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கழுத்து வலி வந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். சரி, இதுக்கு அக்குப்ரெஷரில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம்? இது பார்க்கும்போது இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் இன்றைக்கி சொல்கிறேன். இப்போ இந்த கை இருக்குது பாருங்கள், கை தான் டோட்டல் பாடி. இது சம்மந்தமாக இன்னொரு வீடியோ இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைனா இதுக்கு இன்னொரு வீடியோவும் போடுறேன்னா நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த கை தான் டோட்டல் பாடி. அப்படி இருக்கும்போது இந்த கட்டை விரல் தான் ஹெட்டு. இப்போ கட்டை விரலுக்கு பின்னால் இந்த ஏரியா இருக்குது பாருங்கள், இந்த ஏரியா தான் உங்களுடைய கழுத்து. ஸோ இந்த ஏரியாவில் கழுத்து வலி இருக்கிறவங்க இந்த ஏரியாவை அடிக்கடி ப்ரெஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தால் இறைவனுடைய நாட்டத்தில் கண்டிப்பாக வலி குறையும். இன்னும் கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த க்யூரேட்டிவ் ஃபேக்டர் கூட இன்க்ரீஸ் ஆகும். சரி, இது கழுத்துக்கான இடம். கழுத்துக்கு இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை, இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் கழுத்து வலிக்கு. இப்போ பாருங்கள், இந்த கை இருக்கு இல்லையா, கையை இந்த கையை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இந்த கையை, இந்த ஆள்காட்டி விரலை இந்த கை மேலே வைங்க. ஸோ இது எங்கே முடியுதோ அந்த பாயிண்ட்டு, இங்கே ஒரு சின்ன பள்ளம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், லைட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வச்சு நீங்கள் எப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
இந்த கையிலையும் இருக்குது. அதாவது அது கிட்டத்தட்ட ஒரு 2 விரல் இந்த 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 பள்ளத்துலேருந்து 2 விரல் தள்ளி இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு இந்த இடத்துல, அதாவது நீங்கள் இப்படி வைக்கும்போது வரக்கூடிய இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ரெகுலராக ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கழுத்து வலி இருக்கு இல்லையா, அது வந்து குறையும். அடுத்தது பேக்கில் வந்து இந்த தொராசிக் ஏரியாவில், அதாவது இந்த நெஞ்சுக்கு பின்னால் உள்ள ஏரியாவில் வலி வந்தால் என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு வந்து இங்கே பாருங்கள், இங்கே உள்ள இந்த பாயிண்ட்டை பாருங்கள், இந்த லைன், இந்த கட்டவரலுக்கு மிட் லைனில் கீழே உள்ள இந்த ஏரியா. இப்போ இதில் இப்படி கையை அப்படி வச்சுக்கிட்டு மெதுவாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த ஏரியாவும் ப்ளஸ் இங்கே மேலே உள்ள ஏரியாவும், அதாவது இந்த இந்த கட்டவரல் அந்த இதிலேருந்து ரிஸ்ட்டிலேருந்து கொஞ்சம் கீழே இந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து நெஞ்சு பகுதிக்கு பின்னால் உள்ள அந்த முதுகெலும்பில் வலி இருந்ததுன்னா பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட். சரி, லோயர் பேக்கில் பெயின் இருக்குது, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, L4 L5 L3 இந்த இடத்துல பெயின் இருக்குது, அடி முதுகில் பெயின் இருக்குது. பெரும்பாலான முதுகு வலி இங்கே தான் வர்றதை நம்ம பார்க்க முடியும். இது மெயினாக உட்கார்றதுல உள்ள பிரச்சனையினால். ஸோ அவங்களுக்கு பைக் ஓட்டுவாங்க, அந்த மாதிரி அந்த ஷாக் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து வரும். அதனால் இந்த இடத்துல பெயின் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்குது பாருங்கள், இந்த எண்ட் ஆஃப் தி பேக் போன், இந்த இடம் தான் அது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கையை எப்படி வச்சுக்கிட்டு மெதுவாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் பேக் போனோட அந்த லோயர் பேக்கோட ஏரியா. ஸோ இந்த கையில் மட்டும் இல்லை, இந்த கையிலையும் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த உள்ளங்கையில் பார்த்திங்கன்னா இந்த ரேகை முடியும் இல்லையா, அந்த ரேகை முடிகிற இடத்துல இந்த சுண்டு விரலுக்கு நேராக இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் நீங்கள் கையை வச்சுக்கிட்டு இப்படி மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுவுமே லோயர் பேக் பெயினுக்கான முக்கியமான அக்குப்ரெஷர் புள்ளி. ஸோ இந்த கையில் மட்டும் இல்லை, அகைன் நீங்கள் இந்த கையிலையும் பண்ணிக்கலாம். அடுத்தது முட்டி இருக்கு இல்லையா, காலில் உள்ள முட்டி, அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த கால் மடக்கிற ஒரு ரேகை ஒன்று இருக்கும், கால் முட்டிக்கு பேக் சைடு. ஸோ அந்த ரேகையினுடைய சென்டர் பாயிண்ட். அப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, காலில் வந்து கையை எப்படி வச்சு இந்த விரலால் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ரெண்டு கையையும் வந்து 2 கால்லையும் வச்சுக்கிட்டு லேசாக அப்படி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுவும் வந்து லோயர் பேக் பெயினுக்கு ஒரு முக்கியமான புள்ளி. ஸோ ஆக நான் உங்களுக்கு வந்து கையில் இந்த சுஜோக் தெரப்பி அதுலேயும் நான் உங்களுக்கு வந்து பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதாவது இது கழுத்துக்கு, இது வந்து பேக், இந்த ஏரியா பேக்குக்கு, அதாவது இந்த ஏரியா டாப், அதாவது நெஞ்சுக்கு பின்னால் உள்ள அந்த தொராசிக் ஏரியாவுக்கு, இதுவும் அந்த தொராசிக் ஏரியாவுக்கு, லம்பார் ரீஜியனுக்கு, லோயர் பேக் பெயினுக்கு இந்த ஏரியா ப்ளஸ் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதோட இந்த முட்டிக்கு பின்னால் உள்ள அந்த பாயிண்ட், சென்டர் பாயிண்ட். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த வலிகள்லாம் குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்யூரேட்டிவ் ஃபேக்டரும் இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக வந்து நமக்கு நோய்கள் வர்றது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், இன்னொன்று நம்முடைய வாழ்வியல் முறைகள். ஸோ வாழ்வியல் முறைகளில் நம்ம என்ன தவறு செய்கிறோம், அதை நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து இந்த வலிகளெல்லாம் குறைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக அதை ட்ரை பண்ணுங்கள். வேறு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி.